ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்க ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம், நட் ஸ்மூத்தி. இப்போ ஸ்மூத்தி செய்கிறதுக்கு என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மொத்த கடையிலேருந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் எல்லாமே கால் கிலோ தான் இப்போ வாங்கி வச்சுருக்கேன். ஸோ என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சீட்லெஸ் பேரிச்சம்பழம் வாங்கியிருக்கேன். ஸோ விதையெல்லாம் பேரிச்சம்பழம்னா உங்களுக்கு ஊற போட்டு அரைக்க வசதியாக இருக்கும். அத்திப்பழம், சால்ட் போடாத பிஸ்தா வாங்கியிருக்கேன். முழு முந்திரி, பாதாம், திராட்சை, வால்நட். ஸோ இந்த 7 நட்ஸை வச்சு தான் நம்ம வந்து நட் ஸ்மூத்தி பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்மூத்தி வந்து நான் 2 பேருக்கு செய்ய போகிறேன். ஸோ ஒரு 6லேருந்து 7 அத்திப்பழம் நான் போட்டிருக்கேன். அடுத்ததாக வந்து 6லேருந்து 7 பேரிச்சம்பழம். அடுத்ததாக வந்து ஒரு 7லேருந்து 8 முந்திரி பருப்பு, ஒரு 6லேருந்து 7 வால்நட். அதுக்கப்புறம் வந்து ஒரு 15 to 20 திராட்சை, ஒரு 8லேருந்து ஒரு 10 வரையும் பிஸ்தா போட்டிருக்கேன். பாதாம் வந்து ஒரு 7லேருந்து 8 எடுத்திருக்கேன். அதை தனியாக ஊற வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அடுத்த நாள் காலையில் அதை நல்லா கழுவிட்டு தோல் உரிச்சு தான் போட போகிறோம். அதனால் தனியாக ஊற வச்சுக்கோங்க. இப்போ இந்த நட்ஸில் வந்து ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா இருந்தால் நம்ம அந்த ஊற வச்ச தண்ணியை ஊற்றி தான் நம்ம அரைக்க போகிறோம். உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகணும், இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் பால் ஊற்றி அரைச்சி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை ஓவரின் அப்படியே சோக் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா ஊறட்டும். ஸோ பாதாயம் தனியாக ஊற வச்சு நான் அதையும் அதில் வச்சுட்டேன். ஸோ நாளைக்கு நான் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அடுத்த நாள் காலையில் நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன். நட்ஸ் எல்லாம் நல்லா ஊறி நல்லா பெருசாக வந்திருக்குது. அதே மாதிரி பாதாம் நல்லா கழுவிட்டு தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த நட்ஸோடு சேர்த்து நம்ம 2 செவ்வாழையும் சேர்த்து அரைக்க போகிறோம். ஏன் நம்ம செவ்வாழை சேர்க்குறோம்னா, இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுக்க போகிறோம். வேறு எந்த வித பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் சாப்பிடக்கூடாது. அதனால் நமக்கு பசி தாங்கிறதுக்காண்டி 2 செவ்வாழை ஆட் பண்ணுறோம். ஸோ நார்மல் பழத்தோட செவ்வாழை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஊற வச்ச எல்லா நட்ஸையும் மிக்சியில் போட்டுடலாம். நம்ம அந்த ஊற வச்ச தண்ணியை ஊற்றி நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். பாதாம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். வேறு பால் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். செவ்வாழையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நம்ம நைஸாக அரைக்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு நல்லா கஞ்சி மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். உங்களுக்கு அப்படி திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மெயினாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்க தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும். குழந்தைங்களுக்கு இல்லைன்னா வெயிட் கெயின் பண்ண நினைக்கிறவங்க பால் ஊற்றி நீங்கள் அரைச்சி கொடுக்கலாம். ஸோ இது வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லாமல் நம்முடைய ஸ்கின், ஹேர் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நம்மளுடைய சூப்பரான நட் ஸ்மூத்தி ரெடி ஆகிடுச்சு. நான் மேலே டெக்கரேஷனுக்காண்டி பிஸ்தாவை வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ஒரு 1லேருந்து 2 கிளாஸ் குடித்தாலே போது நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். நமக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே எனக்கு கிடச்சிரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.